எப்படியோ தூரத்துல தூரத்துல உட்கார்ந்துருந்தோம், இப்ப பக்கத்துல பக்கத்துல நெருங்கிட்டோம். இப்படி ஒரு பொண்ணு கோர்ட்டிலேயே கிடைக்க முடியும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த கண்ட கிராமத்துக்கு கால்நடையா போயிருக்க மாட்டேன். கால்நடைக்காவே பொண்ணு கொடுப்பான், மனுஷனா இருந்தா கிடைக்கும். இவன் நம்மள மாட்டாஸ்பத்திரியாவே ஆக்கிட்டான். சைலன்ஸ். ஜட்ஜி பின்னால உட்காந்துருக்காரா? அட நீயா? ஐ ஜட்ஜி அங்க இருக்காரு. அம்மா, உங்கள் மீது போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் பணத்துக்காக ஆசைப்பட்டு பல ஆண்களை மயக்கி விபச்சார சட்டத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த ஈடுதலுக்கு இடைஞ்சலாக இருந்த குழந்தையை நீங்களே கொன்றுவிட்டதாகவும் உங்கள் மீது ஈபிகோ 302 பிரிவின்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீங்கள் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா, இல்லை மறுத்து வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இது கோர்ட்டுமா, இங்க அழுது பிரயோஜனம் இல்ல. நீ குற்றவாளியா இல்லையா? நீங்க மேல படியா சுமத்திருந்த கேவலமான வார்த்தைகளை மறுத்து இல்லைன்னு திருப்பி சொல்லக்கூடிய மனசு கூசுது. ஆச்சரியம்தான். காசுக்காக கண்டவனையும் கட்டிப்பிடிக்க கூசாத மனசு, பெத்த குழந்தையை கழுத்தை நெரிச்சு கொள்ள கூசாத மனசு இப்ப கூசுறது ரொம்ப ஆச்சரியம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராமபத்ரன், நீங்களும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வந்தவர் தான் என்று நினைக்கிறேன். பெண் பாவம் சும்மா விடா சார். யுவர் ஆனர், பெற்ற பிள்ளையை பறிகொடுத்து விட்டு நிற்கும் இந்த பெண் மீது கொலைகாரி என்று ஒரு பட்டம். தன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 மிருகங்களுடன் போராடி கடைசியில் ஒரு காட்டு மிருகத்துடன் தோற்று போன இந்த அவலை மீது விபச்சாரி என்ற ஒரு வழக்கு. இவங்களை குற்றவாளி சொல்றது நான் இல்ல, சட்டம். சட்டம் ஒரு இரும்பு ஸ்கேல் மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி அளக்கணும். எலாஸ்டிக் ரப்பர் மாதிரி இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி இழுக்கிற இழுவைக்கெல்லாம் வளையக்கூடாது சார். நோ பர்சனாலிட்டிஸ் ப்ளீஸ். ப்ரொசீட் வித் எவிடன்ஸ். தர்மராஜா தர்மராஜா தர்மராஜா. நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. யோ, நீ இல்லைன்னா சும்மா உட்கார வேண்டியதானையா? ஐயா, அவரை தெரியுமா? இவரை தெரியாதா? இவர் ஊர்ல இருந்தா நானே ஓடி வந்தேன். அதனாலதான் தலை இப்படி இருக்கா? நல்ல வேலை ஓடி வந்த, இல்லைன்னா இதுவும் இருந்திருக்காது. உங்க பேரு? தர்மராஜா, கொடிமங்கலம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். அந்த சித்ராமா பத்தி உங்க பஞ்சாயத்துல என்ன முடிவு எடுத்தீங்க? குடும்ப பொண்ணா நடந்துக்கல, அதனால ஊர் பஞ்சாயத்துல விபச்சாரின்னு முடிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கும்படியா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். I see. Thank you. That'll be all. Any questions? நோ யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்த் சந்திரகாந்த் சந்திரகாந்த். குடிமங்கலம் பஞ்சாயத்துல இருந்து அந்த பொண்ணு உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாங்க? ஆமா. என்ன பண்ணீங்க? இனிமே அப்படி நடந்து கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனேன். அப்புறம் என்ன நடந்தது? சிட்டிக்கு வந்த பிறகு இவங்க திருந்தாம தொடர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறதா எனக்கு தகவல் கிடைச்சது. 2 தடவை கூப்பிட்டு வான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தன் தொழிலுக்கு அந்த குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு அதை கொண்டுட்டு எங்கேயும் ஓடிட்டதா தகவல் கிடைச்சது. தேடி பார்த்தேன், கிடைக்கல. I see. That's all, Your Honor. Any questions? எஸ் யுவர் ஆனர். ஒரு பொண்ண விபச்சாரின்னு ஊரே முடிவு பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சா ஏன் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க? பாவம், பச்சை குழந்தையோட இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு மன்னிச்சு அனுப்பிச்சிட்டேன். ஐ சி. ஒரு இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில அவங்க மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டியதா உங்க கடமையை தவிர மன்னிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லன்னு தெரியுமா? அது வந்து தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் சார் உங்களை வெளியிட்டீங்க? பரிதாபப்பட்டு. நோ, அவளுக்கு இளமைய அழகியும் கடவுள் வாரி கொடுத்திருக்கான்னு விட்டுட்டீங்க. அவளை வச்சு வியாபாரம் பண்ணலாங்கிற ஆசையில விட்டுட்டீங்க. அவ அழகுல மயங்கி விட்டுட்டீங்க. அந்த அழகை அனுபவிக்கணும்னு அன்னைக்கு ராத்திரி முயற்சி பண்ணப்போ அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததுனால அந்த பொண்ணு கண்ணு முன்னாலேயே அவ குழந்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கீங்க. இப்ப கதையவே மாத்துறீங்க, அப்படித்தானே? நோ, இது முழு போய். அப்படின்னா அவ விபச்சாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவளை வெளிவிட்ட? அது வந்து வேர்க்குதா? பொய் சொன்னா அப்படித்தான் வேர்க்கும். தொடச்சுக்கிட்டு இமைக்கோ மாட்டிக்கிட்டான் பாத்தியா? கண்ணைக்கு பாண்டியனை மடக்கிற மாதிரி மடக்கிட்டாங்க. ஆமா, கண்ணையாரு பாண்டியாரு கிழிஞ்சது. ஓ, நீ எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க, எப்படா நாடு உருப்படும்? முதல்ல அதை மனப்பாடம் பண்ணுங்கடா. மாண்புமிகு அமைச்சர் மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன். இதுக்கு முன்னால இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? தினம் எத்தனை பேரை பாக்குறேன், உதவி பண்றேன். அவங்களெல்லாம் எப்படி சார் ஞாபகம் இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 1 2 தான் ஞாபகம் இருக்கும். 10 12 எப்படி மூஞ்சி ஞாபகம் இருக்கும்? கரெக்ட். நீயும் அப்படித்தானே? நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு நாள் இந்த பொண்ணு இறந்த குழந்தையோட உங்ககிட்ட வந்தாங்களா? ஞாபகம் வந்துருச்சு. குழந்தைய வறுமையில கொண்டுட்டேன், போலீஸ் என்ன துரத்துது, என்ன காப்பாத்துங்கன்னு என் காலில் விழுந்தா. அடிப்பாவி, சிசுகத்தி பண்ணிட்டு இங்கேயா வந்த அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். அப்படியா? நீங்க போலாம். 1 மினிட். நீங்க ஒரு அமைச்சர் தானே? என்ன சந்தேகமா இருக்குதா? இல்ல, உங்க வாக்குமூலப்படி பெத்த குழந்தையை கொன்னுட்டதாக இந்த பொண்ணு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரி உங்ககிட்ட அபயம்னு வந்திருக்கா.
ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பதவியில இருக்கிற நீங்க உடனே அவளை போலீஸ்ல ஒப்படைக்காம ஏன் சார் சும்மா வெளியே விட்டுட்டீங்க? அது மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டேன். ஐயோ, மனிதாபிமானம் உள்ள ஒரு பெரிய தலைவர் சொன்ன வார்த்தை அது. அத நீங்கெல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய புத்தர் மாதிரி பேசுறான். ஆமா, புத்தனை யாரு? ஐயோ, உனக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ள கோர்ட்டே முடிஞ்சு போல இருக்க. அது மட்டும் இல்ல, என்ன உடனே அனுப்பிட்டேன்னு சொன்னது போய் என்ன குழந்தை அடக்கம் பண்ண மந்திரியோட செக்யூரிட்டி தான் என் கூட வந்திருந்தாரு. யுவர் ஆனர், அதை நிரூபிக்க குழந்தையை அடக்கம் செய்த இருளப்பனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ். இருளப்பன் இருளப்பன் இருளப்பன். இது இங்க நிக்கிறாங்களே இந்த அம்மா, இந்த மாசம் 5ஆம் தேதி ஒரு குழந்தையை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஆமாங்க, வந்தாங்க. குழந்தை நான் தாங்க போச்சேன். அவங்க கூட வேற யாரெல்லாம் வந்திருந்தாங்க? முதல்ல மந்திரியோட ஆளு நமச்சிவாயம் வந்தாருங்க. குழியெல்லாம் வெட்ட சொல்லி பணம் கொடுத்துட்டு போனாருங்க. ரசீது கூட வாங்கிக்கலீங்க, என்கிட்ட தாங்க இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது? அதோ நிக்கிறாரு அந்த ஆளு, அந்த அம்மாவோட வந்து அடக்கம் பண்ணிட்டு போனாருங்க. யுவர் ஆனர், ஒருத்தி கொலைகாரி என தெரிந்தும் அவளை போலீஸ் தேடுகின்றனர் என்று அறிந்தும் போலீசுக்கு அனுப்ப வேண்டியவளை தன் வீட்டிற்குள்ளேயே அடைக்கலம் கொடுத்துவிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவள் குழந்தையின் பிணத்தை தன் நாட்களை விட்டே புதைக்க சொல்லி இருக்கிறார் என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? அன்பு காட்டுவது போல நடித்து இவளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவள் மறுத்திருக்கிறாள், போராடி இருக்கிறாள். ஆனால் கடைசியில் இவருடைய காம வெறிக்கு பலியாகிவிட்டாள். மந்திரி நாட்கள் தான் குழந்தையை புதைத்தார்கள் என்ற இந்த சாட்சி மூலமாக உண்மைகள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. யுவர் ஆனர், இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தான் அந்த சுடுகாட்டோட ரெஜிஸ்டரை போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர் சொல்வது உண்மையானால் அந்த குழந்தையின் பெயரும் தாயின் பெயரும் அந்த தேதியில் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த தேதியில் 6 பிணங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் எல்லோருமே வயதான பெரிய மனிதர்கள். ஒரு குழந்தை கூட புதைக்கப்பட்டதாக அந்த ரெக்கார்டில் இல்லை. இதை பத்தி என்னப்பா சொல்றேன்? ஏன் முன்னாடி தாங்க எழுதினாங்க, அது எப்படி இல்லாத போச்சுன்னு தெரியலங்க. அது எப்படிங்க எழுதுறது இல்லாம போகும்? இவனுங்க கிட்ட கொஞ்சம் அசந்தா பிரதம மந்திரி ஓட்டையே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவானுங்க. ஆமா ஆமா ஆமா, பிரதம மந்திரி யாரு? இங்க பெரிய கொலையே நடக்கும், அதுக்கப்புறம் ஏன் கேஸ் தான் இந்த கோர்ட்லயே நடக்கும். ஏங்க இந்த ஆள் திடீர்னு ஓடிட்டாரு? என்ன அவன் கொலகாரன் ஆக்க விரும்பல, மகாத்மா காந்தி ஆக்க நினைச்சிருக்கான். ஓஹோ, ஆமா, காந்தின்னா யாரு? எங்க இவரையும் காணோம்? யுவர் ஆனர், குழந்தையே மயானத்துக்கு வரவில்லை என்கிற போது குழந்தையோட அமைச்சர் நாட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? சோ சாட்சி பொய்யாகிறது. unadulterated lies. தீர்ப்பு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சாட்சியங்களின் சாட்சியத்தை வைத்து பார்க்கும் பொழுது சித்ரா விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் அவரே தன் குழந்தையை கொலை செய்திருக்கிறார் என்பதும் புலனாகிறது. ஆகவே குற்றவாளிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு கூறுகிறது.